இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற நம் 2 ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய தவக்காலத்திற்கு முன்னோட்டம். இயேசுனுடைய போதனைகளை நாம் ஆய்வு செய்து பார்த்து நம்மை அதோடு தொடர்புபடுத்தி தவக்காலத்திற்கு தயாரிப்பாக இது அமைகிறது. லூக்கா நற்செய்தியிலிருந்து சமவெளி போதனை என்று அழைக்கப்படுகிற அந்த மத்தேயு நற்செய்தியினுடைய மலை பிரசங்கத்தினுடைய பாதி 4 பண்புகள் இங்கே குறித்து காட்டப்படுகிறது. அந்த நற்பண்புகள் இருக்கிற பொழுது நாம் கடவுளோடு சார்ந்து இருக்கிறோம். அது ஏழ்மை, துன்பம், அதே நேரத்திலே குறித்து காட்டுகின்ற ஐயோ கேடு என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவேளை அதை பார்க்கிற பொழுது, மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நல்லது போல தோன்றும். ஆனால் இயேசு ஏன் அப்படி என்று சொல்கிறார் என்றால், மகிழ்ச்சியின் மீது, உணவின் மீது நம்முடைய முழு கவனமும் சென்றால் அங்கே கடவுளை விட்டு விலகி சென்றுவிட வாய்ப்பு உண்டு. முதல் வாசகம் மனிதர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவது எவ்வளவு நல்லது என்பதை இறைவாக்கின வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் இயேசு உயிர்த்தெழுந்ததனால் நாமும் உயிர்ப்போம், அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இயேசுதான் முன்னோடி. அவர் எப்படி கடவுளுடைய விருப்பத்திற்கு முதன்மைப்படுத்தி தன்னையே பலியாக கொடுக்கும் அளவுக்கு தன் மனித வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டாரோ, அதே போல இயேசு காட்டுகிற வழியிலே நாம் நடக்க முயற்சித்தால் நமக்கு பலன் உண்டு. முயற்சி செய்து பார்ப்போம். இது தவக்காலத்திற்கு நம்மையே தயாரிக்கக்கூடிய ஒரு வாழ்வும் கூட. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.